tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரைவம்சத்தில் பார்க்க போகிற படம் காஞ்சனா 3. காஞ்சனா 3 மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பை எடுத்திருந்த படம். இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஆர்வலாக காத்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. ராகவா லாரன்ஸ், ஓவியா, வேதிகா, கோவை சர்லா இப்படி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இது காமெடி கோஸ்ட் படமாக வழக்கம் போல் எப்பயுமே காஞ்சனா எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. காஞ்சனா 1, 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. இதில் காஞ்சனா 1 விட 2 கொஞ்சம் ஸ்லோவாகவே வெற்றி ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 1 அளவுக்கு 2 வெற்றி பெறலை. அதுக்கு காரணம் 1ஓட கதைக்களமும் 2ஓட கதைக்களமும் வேறு வேறு இருந்தது. பழி வாங்குற பேய் கதையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுசாகவே மாற்றிருப்பார் ராகவா லாரன்ஸ். அப்போ அவர் செஞ்ச தப்பை இப்போ திருப்பியிருக்காருன்னே சொல்லலாம். காஞ்சனா 3 பார்த்தீங்கன்னா காஞ்சனா 1ம் 3யும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான். அதில் வர அம்மா, அண்ணன், அண்ணியோட பசங்க, அதே மாதிரி இதுலேயும் அம்மா, அண்ணன், அண்ணி அவங்க பசங்க, அப்புறம் மாமா பொண்ணுங்க. அக்கா பொண்ணுக்கு வர இந்த மாமா பொண்ணு, அவ்வளோதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம காஞ்சனா 1ல் எப்படி இருந்தோ அதே ஸ்க்ரீன் பிளே இன்டர்வல் பிளாக் முதற்கொண்டு. இன்டர்வல் பிளாக்ல காஞ்சனா 1ல் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வந்து அப்படியே நாக்கால ரத்தத்தை நடக்கும். அதே இன்டர்வல் பிளாக் தான் இந்த படத்துலையும். ஃப்ளாஷ்பேக் மட்டும் வேறன்னு சொல்லலாம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா திருநங்கையான சரத்குமாரை கொலை செஞ்சுட்டு அவங்க ஆவியா வந்து பழி வாங்குவாங்க. அதுதான் காஞ்சனா 1. இதில் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸே ஃப்ளாஷ்பேக்கில் இருக்காரு. அவரே பேயா வந்து பழி வாங்குறாரு. மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது காஞ்சனாவோட ரசிகர்களுக்கு இந்த படம் செம ட்ரீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொடுங்க சிரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய த்ரில்லிங் சீன் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எமோஷனுக்கு பஞ்சமே இல்லை. இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா படமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.5. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.